ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனையை நேரலையில் காண்கிற உங்கள் அனைவரையும் புதிய ஏதேன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, நீ தந்த இந்த ஆசீர்வாதமான ஞாயிறு ஆராதனைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, சபைகள் ஆண்டவரை கூடி வர முடியாத இந்த காலகட்டத்தில் அப்பா நேரலையில ராஜா குடும்பமாய் அன்று ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நாங்கள் ஜெபித்தது போல ஆண்டவர் எங்களுடைய சபைகளை ஆண்டவர் எங்களுடைய வீடுகளை சபைகளாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சீக்கிரத்தில் ராஜா அந்த ஊரடங்கு தளர்த்தப்பட ஆண்டவரே சபை கூடி வர்றதுக்குரிய எல்லா தடைகளும் மாற ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே அப்பா ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, பாடல் பகுதி ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, ஆராதனை பகுதி ஆசீர்வதித்து கொடுங்க, சங்கீத பகுதி ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே. அதே போல செய்தி வேலையை ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின் படி கர்த்தாவே நாங்கள் உயர்த்தப்பட போகிறோம். பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அருமை இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்கள் ரொம்ப சந்தோஷமாக பத்திரமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். இப்போது கூட ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ரோகம் தொலைத்தோனே, துரோகி என்னையே
துயானியா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே துயானியா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே போற்றுவோமே பாரிலன்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே பாரிலன்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே அகமதியிலே ஆவியினிட அருள் நிறைந்தோனே அகமதியிலே ஆவியினிட அருள் நிறைந்தவனே தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாடல் ஜீவிக்க தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாடல் ஜீவிக்க போற்றுவோமே பூரணராகவே பூவினில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே அம்மை நம்ம பூர்ணமாக நம்மளுக்காக அவர் கிருபை அளித்திருக்கிறார் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து சொல்வோமா புகழை விரும்பேன் மகிழ் வெந்தினமே மகிமை செலுத்திடுவே புகழை விரும்பேன் மகிழ் வெந்தினமே மகிமை செலுத்திடுவே கொனே தெரே கோதலாகுனே கான பாடியே மதித்திடுவே கொனே தெரே கோதலாகுனே கான பாடியே துதித்திடுவே போற்றுவோமே 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 எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஹல்லேலூயா ஆமென். தூயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே நம்முடைய காயங்கள் எல்லாம் நீக்கி நம்மளை பரிசுத்தமாக தினம் தினம் நம்ம ஜீவியத்தை நடத்தி வர தேவனுக்கு இன்னொரு பாடல்களை பாடி நம்ம மகிமைப்படுத்த போறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை நல்ல கரங்களை தட்டி பாட போறோம். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்டேன் வல்ல பெரும் காரியம் செய்திடுவான் தாசர்களின் ஜெபம் கேட்பான் வல்ல பெரும் காரியம் செய்திடுவான் கர்த்தரே தேவன் என்னை ஆர்ப்பரிப்போம் உரத்த சத்தமாய் கைகளை தட்டி என்னை ஆர்ப்பரிப்போம் ஒரு விசையுடன் கர்த்தரே தேவன் என்னை ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் என்னை ஆர்ப்பரிப்போம் வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன் பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன் வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன் பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன் பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார் பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் இதயத்தோடு கர்த்தரே தேவன் என்றே
கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென் இயேசுவே. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சொல்லுமா. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த ஜீவ தேவன். வானங்களை திறந்தே இருக்கிற இடங்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு உண்மையோட முழு மனதோட ஜீவ தேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போமா. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்தமாக கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஒரு விசையாக கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரே நம்முடைய தேவன், உயர்த்த வல்லமை உள்ளவர், தாழ்த்த வல்லமை உள்ளவர். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே அவர்தான் சர்வ லோகத்திற்கு அதிபதியாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர். ரபக ரபல சகரபா. அவரை ஆராதிக்க அப்படியே நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக வாருங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களை ஆளுகை செய்வதாக. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, அவரே தெய்வம், அவரே தெய்வம், அவரே தெய்வம். எலியாவின் சத்தத்திற்கு இறங்கின கர்த்தர், இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிற இந்த சத்தத்திற்கு அவர் இறங்க போதுமானவர். பாபா, பாபா, பாபா. உங்க இருதயத்துல கையை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எலியா ஜெபித்த பொழுது இறங்கின கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் சத்தத்தை கேட்டு நீங்க எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் சபையின் மேலே இறங்க போதுமானவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, சர்வ லோகத்திற்கும் நீர் ஒருவரே அதிபதி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய இருதயம் திறக்கட்டும், இருதயம் திறக்கட்டும். அவருக்கு முன்பாக அந்த எலியா பணிந்து கொண்டது போல அவன் சொல்லிவிட்டான், நான் அல்ல ஆண்டவரே, என்னை ரட்சித்தவர் நீர், என்னை அழைத்தவர் நீர். இன்றைக்கு இந்த இடத்தில் இருப்பது உம்மால் ஆண்டவரே. நீர்தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு நீர்தான் என்னுடைய தேவன் என்று இந்த உலகம் அறியும்படி எங்களை கேட்டருளும் ஐயா. சொல்லுங்க. சர்வலுகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த பாடலை பாடும் பொழுது நான் எப்பொழுதும் சொல்வேன், சபையில் நீங்கள் கவனித்திருப்பீர்களுடைய கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி நமஸ்காரம் என்றால் முழுவதும் பணிந்து கொள்ளுதல். நத்தி என்னிடத்துல ஒன்றுமில்லை, நீங்க தான் எல்லாம். இந்த பாடலை பாடும் பொழுது அந்த உணர்வோடு பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். பாடுவோமா?
சர்வலுகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிக நமஸ்காரம், சர்வலுகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிக நமஸ்காரம். தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தருவினில் அழுத உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலுகா திவ நமஸ்காரங்கள். அவரோடு கூட பணிந்து கொள்ளுங்கள், அவரை பணிந்து கொள்ளுங்கள். சகலமும் படைத்து தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வால் சகலமும் படைத்து தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமச குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமச குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலுகாதிப நமஸ்காரம். அவர்தான் ஆபிரகாமை செய்தார், அவர்தான் ஈசாக்கின் தேவன், அவர்தான் யாக்கோபின் தேவன், அவர்தான் நம்முடைய தேவன். தயவர பிதாவே நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேக நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேக நமஸ்காரம். சர்வலுகாதிப நமஸ்காரம். ஆண்டவரை பார்த்து செய்யதாயா இந்த நாட்களில் எங்களை ஆளுகை செய்கிறவர்கள் உள்ள பிறந்து உங்களுடைய இருதய திறக்கப்படுவதாக. உங்களுடைய பிறக்கங்கள் மூடட்டும், அகக்கங்கள் திறக்கட்டும். சர்வ லோகத்தின் அதிபதியை ஆளுகை செய்கிற கர்த்தரை என்னை உயர்த்த முடிந்தவரை நான் ஆராதிக்க போகிறேன். இப்பொழுது நீங்கள் ஆராதிங்கள். அந்த தெய்வம் ஆராதனைக்குரியவர். உள்ளம் திறந்து சொல்லுங்க, உண்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உண்மை போல, உண்மை போல, உண்மை போல. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நெருக்கத்தின் காலங்கள், கட்டுகளின் காலங்கள், போராட்டத்தின் காலங்கள், இல்லாமையின் காலங்கள், வியாதியின் காலங்கள், எதுவா இருந்தாலும் உங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர் நல்லவர். உங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர் நல்லவர். உங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர் நல்லவர். உள்ள தரங்க, உள்ள தரங்க. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்க மேல தேவ மகிமை வந்து இறங்கும். அன்னைக்கு எலியாவின் பலிபீடத்திலே அக்கினியை இறப்பின கர்த்தர், அக்கினியை இறக்கின கர்த்தர், அக்கினியை இறக்கின கர்த்தர், தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுகிற கர்த்தர் உங்கள் மேல் இறங்குவாராக. ரிகாபாலா ஷகராபலபா உரபாபாபாபாபாபா ஓ ரிகாதரல கரபலபா. நீங்கதான் அவருடைய பிள்ளைகள். அன்னைக்கு எலியா சொன்னானே, என்னை கேட்டவர்கள் என்று சொன்னாரு. அதுபோல சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம், சர்வ லோகத்தின் அதிபதியாகிய கர்த்தாவே, உன்னை போல வேறொரு தெய்வம் இல்லை. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆவியில் அனல் கொண்டு எழுப்புங்கள். உங்கள் பலிபீடங்கள் பற்றி பிடிக்கும். உங்களை நோக்கி
உங்களை நோக்கி கர்த்தரை ஜனங்கள் தெய்வம் என்று ஓடி வருவார்கள். இந்த பக்தன் சொல்லுகிறார், திரு அவதாரா சிலுவையில் மாண்டவர் அரிய சித்து என் வாழ்க்கையில் கிடைத்த அருமருந்து நீதானையா, முத்தொழிலும் நீதாயா, நித்திய பிதா நீதாயா. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த நேரில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுமே இறங்குவதாக. ஓ, இது வேடிக்கையான நேரம் அல்ல, இது நீங்கள் அல்லது ஓ ஹல்லேலூயா அப்படி திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல. உடைய இருதயம் ஓ தேவனுக்குள்ள திறக்கப்படுவதாக. சொல்லுங்க. சர்வலு ஆதிபா நமஸ்கார். அப்படி ரெண்டு கையை கூப்புங்க, அப்படி இப்படி தலைகளை தாழ்த்தி நமஸ்கார். ஓ ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறார்கள் ஐயா. சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்கார். ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அழுகை வரட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. தயாபர பிதாவே நமஸ்கார். உள்ளம் திறந்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஓ ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆராதிக்கிற என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அந்த எலியாவின் பலிபீடத்தில் விழுந்த அக்கினி பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. ஐயா ஐயா, நாங்கள் அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிறது சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிற கர்த்தர், ஆளுகை செய்கிற கர்த்தர் இயேசுவே. சொல்லுங்க, எங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை நீங்க தான் ஐயா தொடங்குறீங்க, நீங்க தான் ஐயா முடிக்க போறீங்க. அந்த நாள் பரியந்தமும் என்னை காத்துக்கொள்ள போறீங்க ஐயா. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீங்க தான் ஐயா துவங்கிட இந்த ஓட்டத்தை நீ சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கினவும் நிறைவேற்றக்கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடி சொல்லுங்க. நீங்க தான் யா என் வாழ்க்கையில ஓட்டத்தை தொடங்குறவர். எனக்கு நீ சொல்லு மட்டும், சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கினவும் நிறைவேற்றக்கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவே. இசை நான்கு மனிதர்கள் அழைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லா பக்கமும் இருக்கிறார்கள், நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, மேலானதை திறப்பவரே, எனக்காகவே சொல்லுங்க. எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதைகள் நேரானதை திறப்பவரே, இணைகள் உதிர்ந்த நாட்களிலே
அரிது என்றனரே. இலைகள் உதிர்ந்த நாட்களிலே என் வாழ்க்கையில இனி ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற இடம் வரும். கனிகளில் அறிகுறி இல்லாததாலே பிழைப்பதே அரிது என்றனரே. நீரென்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி துளித்தது காண்பித்தீரே. நீரென்னில் வேறாக இருப்பதனை நான் மறுபடி துளித்தது காண்பித்தீரே. இருதயத்தில் கை வச்சு எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதைகளில் மேலானதை திறப்பவரே, எனக்காகவே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய பாதைகளும் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காக என் ஓட்டத்தை துவக்கின கர்த்தர், எனக்காக எனக்காக பாதைகளை திறக்கிறவர், என்னில் இருக்கிற தடைகளை முறியடிக்க பண்ணுகிறவர். ஆராதனை முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம், ஆராதனை முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். உள்ளம் திறந்து சொல்லுங்க, உள்ளம் திறந்து சொல்லுங்க, உள்ளம் திறந்து சொல்லுங்க. எனக்காக எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, மேலானதை திறப்பவரே. இந்த ஆராதனை முடிவை நோக்கி வந்திருக்கிறோம். உள்ளம் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க தான் எலியாவின் தேவன். ஐயா, அன்றைக்கு எலியா உன்மேல் வைராக்கி வைத்த பொழுது நீ தெய்வம் என்று வெளிப்படுத்தினீரே. சர்வ லோகத்தின் அதிபதி நீர்தான் ஐயா. ஆண்டவர் எனக்காக மரித்தவர், என்னை வெல்லப்படுத்தினவர், எல்லாவற்றிலும் நித்திய பிதா நீர்தானே. உன்னுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஐயா. நீங்க தான் ஐயா எங்களுக்கு விசுவாச ஓட்டத்தை துவக்கினீங்க, நீங்க தான் ஐயா முடிக்க போறீங்க. எங்க வாழ்க்கையில சறுக்கல்கள், சற்று இடைஞ்சல்கள், இடர்கள் வரலாம். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் நிலைநிறுத்தப்படுவீராக. உம்முடைய கிருபை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் இறங்குவீராக. பலவீனங்கள் அல்லது இல்லாமை, போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயம் தருவீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்முடைய போதகரமா வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு ஆராதனை இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுது சங்கீதத்திலிருந்து ஒரு வேத பகுதி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கப்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 96. சங்கீதம் 96 யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே,
கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டு இருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் இந்த வேளையில் கூட கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சென்ற வாரம் முழுவதும் நம்மை ஆச்சரியமான பாதையில வழிநடத்தின கர்த்தரை நோக்கி சபையில தேவையோடு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, பலவீனமாய் இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க சபையில யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களேப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய ஆச்சரியமான கரத்தினால் பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. சரீரத்தில் ஒரு விடுதலை தாங்கப்பா. அதே போல் இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். துவங்குகிற இந்த புதிய ஆண்டு ஜெயத்தின் ஆண்டாய் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் வழிநடத்துகிற ஆண்டாய் காணப்படுவதாக. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாய் காணப்படுவதாக தகப்பனே. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் அப்பா. அதே போல இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அன்று எங்கள் மதுரை மாவட்டத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மேலூர் தாலுகாவுக்கு அவருடைய சமூகத்தில் வருகிறோம். மேலூருக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அதிகாரிகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, ஜனங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு பராமரிப்பு பரிபூர்ணமாய் எங்கள் இங்கே காணப்படுவதாக தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வசனம் பேசுகிற எனக்குள் கிரியை செய்யட்டும், கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அது கிரியை செய்வதாக தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அருமை இரட்சகராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Samuel chapter 2 verse 8. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க நாம் இப்பொழுது கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் தீர்மானித்துட்டா, இல்ல கர்த்தர் யாரை உயர்த்துவார் என்று நமக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் சிறியவனாகவும் எளியவனாகவும் இருக்க உங்களை சந்தோஷமா ஒப்பு கொடுத்துருவீங்க. சப்போஸ் சிறியவனும் எளியவனுமா இருக்கும் பொழுது உயர்த்தப்படுவதில் கேள்வி இருந்தால், எத்தனை பேர் சிறியவனாகவும் எளியவனாகவும் இருக்க அவங்களுக்கு சம்மதம்? யாருக்குமே பிடிக்காது. ஓகே, சிறியவனுக்கு உயர்வு வருது, எனவே ஆண்டவரே, நான் சிறியவனாய் இருந்தாலும் என் தேவன் என்னை பெரியவனாய் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரால் மாத்திரம்தான் நான் உயர்த்தப்பட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கணும். சில நேரங்கள்ல தாமதிக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் பொய் உரையாத தேவன். மனிதர்களுடைய பார்வையில எல்லாம் வித்தியாசமா இருக்கும். உங்களை பார்க்கிற மனிதர்கள் கூட உங்களை வித்தியாசமாய் பார்க்கிற தருணங்கள் வரும், வந்திருக்கலாம், இனி வரலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆதாரமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். கவனிங்க, கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்து விட்டால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ அந்த மனிதனுடைய முகத்தை பார்க்காத. மனுஷன் என்ன பண்றான்? முகத்தை பார்த்து, ஆளை பார்த்து தீர்மானிக்கிறான். ஓகே, இவர் இப்படிப்பட்டவர். ஓ, இவர் 6 அடி இருக்காரு, அப்ப இவர் பலவான். ஓ, இவர் அழகா இருக்கிறாரு, அவர் இப்படிதான் இருப்பாரு. மனிதனுடைய திங்கிங் எல்லாம் ஜட்ஜ்மெண்டலா இருக்கும். தேவன் சொல்லுகிறார் சாமுவேலை பார்த்து, நீ அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்காத. இன்னைக்கு உங்களை சூழ்நிலையை பார்த்து மனிதர்கள் உங்களை தராசுல வச்சு எடை போட்டு கொண்டு இருக்கலாம். இல்ல, தேவன் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சிறியவனை சிறியவன் என்று பார்க்கிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு விதையை பார்த்து விதையா பார்க்க மாட்டாரு. இந்த விதையிலிருந்து வரப்போகிற ஒரு பெரிய மரத்தை, அந்த சின்ன விதையிலிருந்து வரப்போகிற கனிகளை, அந்த கனிகளிலிருந்து பயன்பட போகிற மக்களை, அதனால் திருப்தியாகப்பட போகிற மக்களை பார்க்கிறார். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, இங்க நிற்கிற இந்த ராணுவம் வீரர்களை போல ஈசா என்ன பண்ணலாம், இவங்கதான் ஃபிட்ன்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சிருக்கிறான். ஆனால் மனிதனுடைய செலக்ஷன் எல்லாம் கர்த்தர் பைபாஸ் பண்றார். அவங்களை எல்லாம் தள்ளிட்டு அவர் ஒரு செலக்ஷனை வைக்கிறார். இன்னைக்கு அந்த செலக்ஷனுடைய ப்ராசஸ்ல நானும் நீங்களும் தகுதி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மனிதனால செலக்ட் ஆக கூடாதப்பா, மனித கவர்மெண்டால இல்ல, பரலோக கவர்மெண்ட் என்ன செலக்ட் பண்ணணும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்ல கேட்கிறேன். எளியவன் சிறியவன் என்று மனிதர்கள் உங்களை புறம்பே தள்ளலாம், ஆனால் உங்களை ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர் அவர் ஜீவனோடு இருக்கிறார். கேட்க சந்தோஷமா இருக்குதுல்ல? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அடுத்த பகுதி சொல்லுகிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல அடுத்த வார்த்தையை சொல்லுது, வாசிங்க. அவர்களை பிரபுக்களோட உட்காரவும். போதும். இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கு காரணம், நானும் நீங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கு காரணம், எளியவனையும் சிறியவனையும் கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்தப்படுகிறவன் பிரபுக்களோடு உட்காரணும். நான் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தேன். சைக்கிள்ல போனா பைக்ல போகணும் ஆசை. பைக்ல போறவனுக்கு கார்ல போறவனை பார்த்தா ஆசை. கார்ல போறவங்களுக்கு இந்த கார்ல இன்னும் பெஸ்டான இந்த பிரீமியம் கார்ஸ் வாங்கணும் ஆசை. மனுஷனுக்கு திருப்தியே வராது, திருப்தியே வராது. அதனாலதான் நம்ம இன்னும் தேவனா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் தந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல், ஆண்டவர் எதெல்லாம் தரணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதற்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, எவர்களை சிறியவனையும் எளியவனையும் பிரபுக்களோடு உட்கார தேவன் செய்கிறார். என்ன நடக்கும்? பிரபுக்களோடு உட்கார செய்யும் பொழுது கேட்கறதுக்கு சந்தோஷமா. ஒரு சாதாரணமா இருந்தனா நிறைய பேர் ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆச்சு சொல்லுவாங்களாம், கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதையா பார்த்து மேய்க்கணுமா. எல்லாத்துக்கும் என்ன ஆசை? அரசாங்க உத்தியோகம் வேணும், நல்ல செட்டில் ஆகணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவார். விசுவாசிங்க, ஆண்டவர் பிரபுக்களோடு உங்களை உட்கார செய்யும் பொழுது 3 காரியங்கள் நடக்கிறது. இதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கவனிங்க, 3 காரியம் நடக்குது. ஆண்டவர் செய்கிற 3 காரியங்கள். ஆண்டவர் எளியவனை உயர்த்தும் பொழுது, உங்க வாழ்க்கையில உயர்வு வரும்பொழுது சம்பவிக்கிற 3 காரியங்கள் உடனே நடக்கிற. 8ஆம் வசனத்துல சொல்றாரு, 9ஆம் வசனத்துல இந்த 3 வசனங்கள் இருக்கிறது. அதுல போட்டிருக்குது, பாதங்களை காப்பார். வசனம் போட்டிருக்கிறது, அவர் எளியவனின் பாதங்களை காப்பாருன்னு போடல, அவர் சிறியவனின் பாதங்களை காப்பாருன்னு போடல, அவர் உயர்த்தப்பட்டவனின் பாதங்களை காப்பாருன்னு போடல.
நம்ம எல்லாத்துக்கும் எளியவன்கிற டேக்கு பிடிச்சிருக்கோம், சிறியவன்கிற டேக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அவன் உயர்த்தப்படுகிறவன், அவன் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தி இருக்கிறவன். ஆனால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிற வார்த்தை, மற்றவங்களா உங்களை எளியவன் சிறியவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை பரிசுத்தவான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை பரிசுத்தவானாய் மாற்றுங்கப்பா. மனிதர்கள் பார்க்க நான் பரிசுத்தவானாய் தெரியக்கூடாது. என் தேவனுடைய பார்வைக்கு ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்வா, நீ அவன் முகத்தை பார்க்காத, அவன் சரீர வளர்ச்சியை பார்க்காத, மனிதன் முகத்தை பார்க்கிறான். தேவனோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் சொல்லுகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்ப யாரையோ காக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்றால், உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக வேண்டும் என்றால், நானும் நீங்களும் உங்கள் சந்ததியும் பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் நடக்கிற பாதையில ஆண்டவரே எனக்கு முன்னே போய் கோலானவைகள் செவையாக வேண்டும் என்றால், நீங்க எல்லாம் போடுறீங்களே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என் வீடு பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் செய்வார். சங்கீதம் 31:8 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 31:8. சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். கவனிங்க, இந்த வார்த்தையை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் சொல்லணும். ஆண்டவரே, நான் எளியவனாய் இருந்தேன், நான் சிறியவனாய் இருந்தேன், ஆனால் என்னை சத்துருக்களிடமிருந்து விலக்கி என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தி, குறுகிய காரியத்தில் அல்ல, குறுகின பாதையில் அல்ல, கோணலான பாதையில் அல்ல, சிறியவனை கர்த்தர் உயர்த்தும் போது ஒரு விசாலமான பாதையை அவர்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கும் பொழுது பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக நீங்கள் தெரிவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை அவருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை விசாலத்திலே வைப்பார். இந்த நாளில் நீங்கள் விசுவாசித்தார் சத்தம் ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். என்னை ஒரு விசாலமான பாதையிலே, என்னை என் குடும்பத்தையும் வைங்கப்பா. யாருக்கு ஒத்தையடி பாதை பிடிக்காது? இப்புள்ள கான்டெக்ஸ்ட்ல சொல்லலாம், உங்களுக்கு ஆண்டவர் ஒத்தையடி பாதையை மாத்தி ஒரு 4-way ட்ராக்கை போட போதுமானவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில செய்வார். எப்படி செய்வாரா? அவர் நிறுத்துகிறது முக்கியம் இல்ல, சத்துருவின் கையில் ஒப்பு கொடாமல். ஏன் யோபுவோட வாழ்க்கையில அவ்வளவு போராட்டம்? ஆண்டவர் தீமைக்கென்றல்ல, அவனை வாழ வைப்பதற்காக கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, கையில நான் ஒப்பு கொடுக்க போவதே இல்லை. உங்க வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் கர்த்தர் உங்களை விசாலமான. ஏன் ஆண்டவரை நெருக்கன்னு கேட்காதீங்க. நெருக்க இருக்குன்னு அங்க பரிசுத்த குலைச்சல் எங்கேயோ இருக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எங்கேயோ இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுடைய ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற வார்த்தையின்படியாக கேளுங்க. மறுபடியும் என்னை உயிர்ப்பீங்கப்பா. வருஷத்தின் நடுவிலே மறுபடியும் உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்க. இதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். ஜெனசிஸ், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தெரிந்த பகுதி தான். இந்த வார்த்தை நிறைவேறும். 49:10. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். முதல்ல சொன்னேன், பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பாருன்னு. எப்படி காப்பாருன்னு சொன்னேன்? அகலமான பாதையில நிறுத்தி காப்பார். இப்ப சொல்லுகிறேன்,
சமாதான கர்த்தர் வருமளவும் அவருடைய பாதத்தை கர்த்தர் பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கு மாத்திரமல்ல, சமாதானத்தின் கர்த்தர் வருமளவு உங்களுடைய பாதங்களை கர்த்தர் பாதுகாக்க யூதாவின் செங்கோல் உங்கள் தலையின் மீது இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் நன்மை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சோர்வுகள் வருதா? ஆனா நீங்க சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக இருந்தால் சமாதானத்தின் தேவன் வரும் அளவும் வசனம் சொல்லுகிற ஜனங்கள் அவனிடத்தில் சேருவார்கள் என்று. என்னை விட்டு நான் உதவாதவன், என்னை புறம்பேத்தல், என்னை விட்டு போன கூட்டம் எல்லாம் என்னோடு சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். என் பாதங்களை காக்கிறார். சத்துருக்களிடம் என்னை விலக்கி பாதுகாத்து என்னை விசாலமான பாதையிலே என்னை வைத்திருக்கிறார் என்றால் உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். நம்பினால் ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். எளியவன் எளியவனாகவே வாழ்வதற்காக கர்த்தர் வைக்கவில்லை. அவருடைய வார்த்தை வரும் பொழுது உங்களை உயர்த்துவார், உங்கள் பாதங்களை காப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் நடக்கும் பொழுதும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அவருடைய பாதங்கள் களைப்படையவில்லை. மனது களைப்படைந்தது. அவருடைய பாவங்களால் அவர்கள் விழுந்து போனாங்க. ஆனால் கர்த்தர் அந்த கால்களை வலுவாமல் பாதுகாத்தார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்த கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்படியே செய்ய போதுமானவராய் இருக்கிறாய். இரண்டாவது காரியம், இப்ப 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது பகுதியை வாசிங்க. துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். கவனிங்க, துன்மார்க்கர் முதல் காரியம் சிறியவன் உயர்த்தப்படும் பொழுது அவர் பாதங்கள் காக்கப்படும் என்று பார்த்தோம். 2வது காரியம், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். இருள் நடக்காம தான் இருப்பாங்க. அது என்ன மௌனமாவார்கள்? பைபிள்ல போட்டிருக்குது, இயேசு ஒளியா இருக்கிறார். இயேசு ஒரு இடத்துல அங்க வெளிச்சம் இருக்கும். உங்க வாழ்க்கையில யாரு மௌனமா இப்ப வாய் பேச முடியாதபடி வாயடைத்து போயிருப்பா? இந்த வசனம் சொல்லுகிற துன்மார்க்கர் இருளிலே, துன்மார்க்க மௌனமாயிருவார்கள் என்று சொல்றது வேற. துன்மார்க்கர் இருளிலே. உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது, உலக நீதி இதுதானே. இப்ப இந்தியால சூரியன் உதிக்குதுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? அங்க இருள் இருக்கும். 2 இடத்துலயும் ஒரே நேரத்தில் இருள் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இந்தியாவுக்கு அப்படியே ஆப்போசிட். இதான் வட்டம்னா இங்க வெளிச்சம் இருந்தா இங்கதான் சூரியன் படுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல நீதியின் சூரியன் உங்களிடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உதித்தது உண்மை என்றால் உங்களுடைய எதிராளியின் கூடாரத்தில் இருள் இருக்கும். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் பேசினார்களோ, சொல்லுவோம் இந்த வார்த்தை என்னை பாதிச்சிருச்சுன்னு, துன்மார்க்கர் மௌனமாவார்கள். எதனால? இருளினால். பைபிள்ல பார்க்கிறோம், எகிப்துல இருள் இருந்தது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்த இடத்துல அங்க வெளிச்சம் இருந்துச்சு. உங்க வீடு கர்த்தருடைய வீடா இருக்கும் என்றால், உங்கள் குடும்பம் கர்த்தர் இருக்கிற குடும்பமாய் இருக்கும் என்றால், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் வாசம் செய்கிற ஆலயமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்க. வெளிச்சம் இல்லாட்டினா பேச முடியாது. நான் சிறியவனாய் இருக்கும் போது என்னால பேச முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அன்று பேசும்போது சென்ற வாரம் முந்தின வாரம் சொன்னேன் நானு, அவள் செபிக்கும் பொழுது விண்ணப்பம் செய்பவளால் வாயை திறந்து பேச முடியல. பார்த்த ஏலிக்கு ஏதோ ஒரு குடிகாரி பேசினது போல இருந்துச்சு. ஆனால் அவள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது மௌனமாய் துதிக்கல, இந்த அதிகாரத்தை சத்தமா பாடுறா. உங்க வாழ்க்கையிலும் துன்மார்க்கனை போன்று இருக்கிறவர்கள் உங்களுக்கு முன்பாக வாயடைத்து நிற்க பண்ணுகிற கர்த்தர் அதை தீவிரித்து உங்கள் வாழ்க்கையை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நம்பினார் ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். இதுக்கு ஒரு வசன ஆதாரத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 91 எல்லாத்துக்கும் தெரிந்த சங்கீதம்.
சங்கீதம் 91:6 வாசிக்க கேட்கிறேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆ, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். கவனிங்க, இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப பொருந்தின ஒரு காரியம். அழகா பாடும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. கொள்ளை நோய் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில எல்லாம் மௌனமா இருக்கிறது போல, வாயை மூடி இருக்கிறது போல, மாஸ்க் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிற இந்த வேளையில கொள்ளை நோய் சூழ்ந்திருக்கிற வேலை ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, உம்முடைய செட்டையின் மறைவில் எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டல்லவா. சிறியவனை உயர்த்தினது ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணார். நான் எகிப்தின் கூடாரங்கள்ல பாளையத்துல இல்ல, நான் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள இருக்கிறேன், எனக்கு எந்த தீங்கும் அணுகாது. நிறைய பேருக்கு பயம், ஐயோ எனக்கு இந்த தொற்று வந்துருமோ, ஐயோ எனக்கு இது இல்ல. பயப்படாதீங்க, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சத்துருக்கள் இருளிலே மௌனமாவார்கள். உங்க வாழ்க்கையில சத்துருவாய் வருகிறவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை கண்டு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அபரிதமாய் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை வாசிங்க, சீக்கிரம் சொல்லுவோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது. ஐயோ, யாரக்கத்தான் சொல்லுவாங்க, நான் அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இப்படி படிச்சிருந்தா நல்லா இருக்கும். இல்லைங்க, கர்த்தர் உங்க மேல என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, இந்த 9ஆம் வசனம் கடைசி பகுதி, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுகிறது இல்லை. உங்களுக்கு எதிராளியாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க விரும்புகிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க விரும்புகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி. நான் சிறியவனாய் இருந்த பொழுது ஒருவேளை நான் விழுந்து போறது உண்மைதான், ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால மனிதனுடைய பலம் ஒரு நாளும் என்னை மேற்கொள்ளாது. ஆதாரம் இருக்குதா? வேதத்தில் இருக்குது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இங்கே ஒருவன் தன் பலத்தை நம்பி வருகிறான். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காத் ஊரான் ஆகிய கோலியாத் எனும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். போதும், கவனிங்க. இந்த அதிகாரத்தை அப்படியே வாசினா, அந்த 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்து வரை நீங்க வீட்டுல போய் வாசிங்க, வீட்டுல உட்கார்ந்து வாசிங்க. இது இந்த இத்தனை வசனங்களும் இந்த கோலியாத் யார், இந்த கோலியாத்துடைய வல்லமை என்ன என்கிற அந்த கொட்டேஷன் குள்ள தான் வருது. அதுல ஃபர்ஸ்ட் வரதே அவன் ஹைட் என்னவா? 6 அடியும் 1 ஜானுமாம், முழமும் 1 ஜானுமாம். எத்தனை பார்த்தேன், கரெக்டான மெஷர்மென்ட் என்ன? 9 அடியும் 9 இன்ச்சும். நம்ம வீட்டுல நிறைய வீட்டுல 10 அடி சீலிங் தான் போடுற வீடே இருக்குது. நின்ற தலை தட்டும் எங்க ரூஃப்ல. அவன் பலத்தை நம்பினான், அவன் கேடயத்தை நம்பினான், உலகத்தின் காரியத்தை நம்பினான். ஆனால் அவனுக்கு முன்னாடி நின்ற அந்த சிறியவனாய் அபிஷேகிக்கப்பட்ட அந்த தாவீது, அவன் கர்த்தரை நம்பினான். உங்க வாழ்க்கையில உங்கள் பலத்தை நம்ப போறீங்களா? இல்லாவிட்டால் உங்களை அழைத்த தேவனை நம்ப போறீங்களா? சவுலின் வஸ்திரம் தாவீதுக்கு பொருந்தாது. மற்றவருடைய அபிஷேகம் உங்களுக்கல்ல, உங்கள் மீது கர்த்தர் என்ன திட்டத்தை, எந்த நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவரே, எளியவனாய் சிறியவனாய் ஆடுகளுக்கு பின்னே சென்ற என்னை அபிஷேகித்தீங்களே, அபிஷேகித்த என்னை கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்தினீங்களே,
நிறுத்த நானும் அவனை போல உலகத்தின் வல்லமையை எடுத்து போரிடுவதற்காக அல்ல. ஏன் கிட்ட என்ன இருந்துச்சோ, நான் சிறியவனாய் இருந்த பொழுது என்ன இருந்துச்சோ அந்த கூழாங்கல் போதும். கர்த்தர் அந்த பலத்தினால் ஒருவனை மேற்கொள்வதில்லைன்னு வாசமே, அந்த வார்த்தையின்படி அவன் பலத்தினால் மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் தாவீதோடு இருந்ததை இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். அது கோலியாத்துக்கு தெரியாது. பிரச்சனை என்னன்னா, தாவீதா இருக்கிற எனக்கும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரின் வல்லமை அநேக நேரங்களில் தெரியாம போயிடுச்சு. தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். சிறியவனையும் எளியவனையும் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் தாவீதை பந்தியிருக்க பண்ணினாரே, அது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. போராட்டம் வரும்போது உலகத்தின் பலனை நம்பாமல் கர்த்தர் தந்த அபிஷேகத்தை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை செய்வார். தாவீதுக்கு செய்தது உண்மை என்றால் என் வாழ்க்கையை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை செய்வார். ஆமென். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தி இருக்க பண்ணுகிற கர்த்தர். நம்ம எல்லாம் இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கு, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக. ஆனா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துல இன்னொரு காரியமும் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ண ஆண்டவர் எளியவனையும் சிறியவனையும் உயர்த்தினது இந்த உலகத்தை நல்லா சாப்பிடுறதுக்காக அல்ல, அது தருவார். நல்லா மேன்மையா இருப்பதற்காக அல்ல, அதையும் தருவார். நல்ல ஆடம்பரமான வீடு, கார், பங்களா, சொத்து சுகம் வாழ்றதுக்காக அல்ல, கர்த்தர் அதையும் தருவார். அதை காட்டிலும் முக்கியம், எதற்காக அவனை உயர்த்துகிறார்? நான் வசனம் சொல்லுகிறது, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். பண்ண வைத்தார் என்று போல அவர் பண்ணுகிறார். அவர் என்னைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறார். அது என்னங்க மகிமையுள்ள சிங்காசனம்? அது சற்று வித்தியாசமானது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் எங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம், இந்த பிரசங்கத்தின் முக்கியமான பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். நம்ம இங்க என்ன வாசித்தோம்? மகிமையுள்ள சிங்காசனத்தை என்ன செய்வாரா? சுதந்திரிக்க பண்ணுவாரா? ஆண்டவர் எளியவனையும் சிறியவனையும் உயர்த்தினது இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பதற்காக மாத்திரமல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் ஒரு நாள் வரப்போகிறார். எளியவனாய் இருந்த நான் மேன்மை வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எளிமையில் இருந்து மீண்டெடுத்த நான் பரலோகம் போக வேண்டும், அதற்காக நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் இந்த நாளை எத்தனித்து தீர்மானித்து அதற்கான பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். பயமே இல்லை, பார்த்துக்கலாம். ஆனால் வருவார். வரும்பொழுது நடக்கிற காரியம் தான் மிகவும் முக்கியம். இப்ப வாசிங்க அதே 25ஆம் இதுல நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. 32, 33, 34 வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாட்டுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். போதும், கவனிங்க. ரொம்ப சிம்பிள். பிரசங்கத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வெள்ளாடு ரேட்டு கூட செம்மறி ஆடுக்கு ரேட்டு கிடையாது. ஆண்டவர் செம்மறி ஆடை வலதுபுறம் நிக்க வைக்கிறாரா, வெள்ளாடு என்ன பண்றாரா, இடதுபுறம் நிக்க வைக்கிறாரா. செம்மறியாட கேட்டா சொல்லிருக்கோம், எப்பா அவன் ஒரு ஆடு 10,000 ரூபாய்க்கு போனப்ப நான் வெறும் 3000 ரூபாய்க்கு தான் போனேன். சிறியவன். ஆனால் ஆண்டவருடைய கணக்கு அப்படி இருக்காது. ஏன் இந்த செம்மறியாட உள்ள இழுக்கிறாரு, வெள்ளாட வெளியே தள்ளுறாருன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். ஒரு 3 டிஃபரன்ஸை சொல்றேன், அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும்.
இந்த செம்மறி ஆடு கூட்டத்தோடு இசைந்து இருக்கும். கவனிங்க, இந்த செம்மறி ஆடு எஜமான் இருப்பாரு, அந்த எஜமானோடு கூட இருக்கிற கூட்டத்தோடு இருக்கும். வெள்ளை ஆடு தனிச்சுதான் இருக்கும். இரண்டாவது, செம்மறி ஆடு யாரையாவது ஒரு ஆளை சார்ந்தே இருக்கும். இந்த வெள்ளாடு எப்படிப்பட்டதுன்னா செம்மறி ஆடை காட்டிலும் அறிவாளி. கவனிச்சு கொள்ளுங்க, உலக ஞானம். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு தேவை தேவனுடைய ஞானமா உலக ஞானமா? மூணாவது காரியம், செம்மறி ஆடு மேய்ப்பன் கொண்டு போய் விடுற அந்த புல்ல தான் சாப்பிடுவா. வெள்ளாடு தான் முன்னாடிக்கு எல்லாத்தையும் சாப்பிடும். ஆண்டவர் ஏன் செம்மறி ஆடை உள்ள எடுத்தாரு, ஏன் வெள்ளாட்டை வெளியே தள்ளினாரு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இருக்க உலகத்துல நடக்கிற நியதி, வெள்ளை ஆடு தான் தோன்றித்தனமா இருக்கும். கிறிஸ்தவ உலகத்திலே எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார். உயர்த்தும் பொழுது தன் சுய இஷ்டத்தின்படி நடக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்குள்ள நானும் நீங்களும் இருக்கவே கூடாது. ஆண்டவர் உயர்த்தும் பொழுது கர்த்தர் கொடுத்தார் என்று தலை தாழ்த்த அனைவருக்குள்ள மாயான தாழ்மை இருக்குது. மாயான தாழ்மை அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். நீங்க மாயமா இருக்கு, மாயமாலம் பண்றத மனுஷன் நம்பிடலாம். ஆனால் என்னை உங்களையும் படைத்த தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த வெள்ளாடு ரொம்ப இன்டெலிஜென்டா, சுயமாய் சிந்திக்கும். கேள்வி, ஏன் இப்படி, ஏன் இப்படி? அதற்கான வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே அடிபணிகிற அந்த செம்மறி ஆட்டின் சிந்தையை கர்த்தர் விசுவாசிகளுக்குள்ள போடுவாராக. மூன்றாவது சொன்னேன், வெள்ளாடை கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிடும். என் கண்ணுக்கு தெரிந்ததான் இல்ல, என் காதுகளுக்குள்ள போறதெல்லாம் வார்த்தை அல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கிற காதுகளை தருவாராக. எல்லாத்துக்கும் இந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்த முதல் பகுதி வேணும். உன்னதத்துல நம்ம என்ன பண்ற, ஆண்டவர் உட்கார பண்ற பிரபுக்களோடு. ஆனா மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் வேணும். உங்களுக்கு எனக்கும் அந்த விசேஷித்த பாதையில நானும் நீங்கள் நடக்கணும். உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்ட கிறிஸ்தவர்கள் ஒரு பெருங்கூட்டம் இருக்காங்க. ஆனா மகிமையுள்ள சிங்காசனத்தை நீங்க சுதந்திரிக்க போறீங்களா? நீங்க எளியவனாய் இருந்தது உண்மைதான், சிறியவனாய் இருந்தது உண்மைதான், எளியவனாய் இருந்த சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்தது உண்மைதான். ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகள் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்திரித்தாங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, இந்த நாள்ல என்னை உயர்த்துங்கப்பா, பிரபுக்களோடு உட்கார பண்ணுங்க. அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நான் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கணும் தகப்பனே. அதற்காக தான் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் சொல்ல, ஏன்னா இதே வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது. அந்த பகுதியை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வார்த்தையை சொல்லுகிறவருடைய மகிமை இந்த வார்த்தையில போடப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், அதுல மாற்றம் இல்லை. உங்கள் சூழ்நிலை மாறும், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்று கேட்கிறது, உங்க வாழ்க்கையில எளிமையானவனை நான் உயர்த்தினேனே, உயர்த்த போகிறேனே, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க ஆயத்தமா? பாதங்கள் சறுக்காது உங்களுக்கு. இருளிலே துன்மாக்கள் மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆனால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, அந்த செம்மறி ஆட்டை போல வலது பக்கமாக மேய்ப்பன் சொல்லுகிறதை கேட்கிற ஆடாக, மேய்ப்பன் காட்டுகிற வார்த்தைகளை தியானிக்கிற ஆடாக, மேய்ப்பனோடு சார்ந்து கொள்ளுகிற ஆடாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 2 ஆசீர்வாதங்களுக்கு வேணுமப்பா. உலகத்தின் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் செய்ய போதுமானவராயிருக்கிற. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, எளியவனையும் சிறியவனையும் உயர்த்துகிற தெய்வமே நீர் வாழ்க. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, உமக்கே நன்றியப்பா. கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. காரியத்தின் கடைத்தொகை கூட்டுத்தொகை நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். வார்த்தையின்படி சேர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதமும் சம்பூரணமும் உண்டாகட்டும். ஆண்டவர், தடைகள் மாறுவதற்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறோம். கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அதுபோல இந்த நாட்களில் கடந்த வாரத்தில் சொன்னேன், டேனியல் ஐயா கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அவருடைய மகனும் இல்லை, அவருடைய மருமகள் பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுப்பாராக. நம்முடைய சபையிலே ஆரம்பத்திலே ஓடி உழைத்த தேவ மனிதன் ஆண்டவரே, அந்த குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சிநேகம் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.